ராமர் கோவில் இந்த நாட்டு பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டிற்கு கூடிய பிரச்சனை வேலை வாய்ப்பு, விலைவாசி, எல்பிஜி, பெட்ரோல் டீசலின் விலை, டெவலப்மெண்ட், இந்த நாட்டின் மீது நீங்க வாங்கிய கடன், இது போன்ற விஷயங்களை பற்றி நீங்க என்னைக்காவது ஒரு டிபேட்டை பார்த்திருக்கிறீர்களா? இல்ல இந்த நாட்டு அரசாங்கம் அதற்கான பதிலை கொடுக்க முன்வந்திருக்கிறது? லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை நீங்க எந்த அளவில் ட்ரோல் செய்திருக்கிறீர்களோ அதே இடத்தில் நாங்க 205 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டின் மீது கடனை வாங்கிவிட்டோம் என்கிற அந்த உண்மையை உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியும். மதர் ஆஃப் டெமோக்ரஸி, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுவென்றால் அது இந்தியா என்று நீங்க கூறுகிறீர்களே, அதே மதர் ஆஃப் டெமோக்ரஸியில் எப்படி மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்களா? இன்னைக்கு வரை 28 எதிர்க்கட்சிகளுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கவில்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நாடு முழுவதும் இவிஎம்ஐ நீங்க நம்புங்கள் 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 என்று எடுத்து வைக்கக்கூடிய இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 28 எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள், சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர்ஸ்கள் கேள்வி கேட்கிறார்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நான் உங்களுடைய தேர்வில் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நாங்க எதுவுமே பேச மாட்டோம், நாங்க உங்களுக்கு பதில் கொடுக்க கடமைப்படவில்லை, நீங்க நம்ப வேண்டும் என்கிற விஷயத்தை நீங்க பிரச்சாரம் செய்து வருகிறீர்கள். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். खड़गे जी भी एम्पायर नहीं है, कमांडोज नहीं है, तो चौके छक्के मारने में मजा आ रहा था उनको। लेकिन एक बात खुशी की रही, उन्होंने जो 400 सीट एनडीए के लिए आशीर्वाद दिया था, और मैं अरविंद जी के इन आशीर्वाद को, आपके आशीर्वाद मेरे सर आंखों पर, अब आपको आशीर्वाद वापिस लेना तो ले सकते हैं, क्योंकि एक कमांडो तो आ गए हैं. வணக்கம். பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், எதிர்க்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எப்படி பேச முடியும், எப்படி பேசினார் என்று எனக்கு நம்பிக்கை வரவில்லை. காரணம், அன்னைக்கு அவருடைய லீடர்ஸ்கள், பாசஸ்கள் பார்லிமெண்டில் இல்லாததை கர்கே அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். அதனால் அப்படி பேசிவிட்டார் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியது மட்டுமல்லாமல் 400 எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், 400 சீட்டுகள் பிஜேபிக்கு 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக கிடைக்கும், உங்களுடைய 40 சீட்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையா அல்ல ட்ரோலாக இருந்ததா என்று நீங்க பார்க்க வேண்டும். ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பிஜேபிக்கு 400 சீட்டுகள் கிடைக்கும். இந்த கணக்கை அவர்கள் எப்படி எடுத்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அதே கணக்கை ஒட்டுமொத்த கோதி மீடியா எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, இவிஎம்ஐ பயன்படுத்தி இந்த வெற்றியை நீங்க நிர்ணயம் செய்து விட்டீர்களா? இவிஎம்ஐ வைத்து எழும்பக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான விடயத்தை ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்க மறுத்து வருகிறது? இந்த வீடியோவில் இதை பற்றி மிகவும் ஆழமாக பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, ஒரு வேண்டுகோள். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை தொடர்ந்து டார்கெட் செய்து வருகிறார்கள், எங்களுடைய வீடியோக்களின் வியூஸ்களை முடக்கி வருகிறார்கள். இதனால் எங்களுடைய சேனலுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு கஷ்டங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறோம். வியூஸ் வரவில்லை என்றால் பணமும் வராது, பணம் இல்லை என்றால் எங்களுடைய சேனலையும் எங்களால் சரியான முறையில் இயக்க முடியாது. பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட், நாங்கள் பல்வேறு பிஸ்னஸ் வழியாக வரக்கூடிய பணத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக இந்த செய்தி ஊடகத்தை நடத்தி வருகிறோம். பணம் பார்ப்பதற்காக அல்ல, இந்த நாட்டு டெமோக்ரஸியை, இந்த நாட்டு ஊடகத்தை, இந்த நாட்டு பத்திரிகை துறையை காப்பாற்றுவதற்காக. ஊடகம், பத்திரிகை மக்களுடைய ஊடகமாக இயங்க வேண்டும், மக்களுடைய குரலாக இயங்க வேண்டும். இதுதான் ஒரு சரியான ஊடகத்துடைய வேலை. ஆனால் இந்த ஊடகத்தை நெரிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்து வருகிறார்கள். இதிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. எங்களுடைய பணி, எங்களுடைய நேர்மை உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய ஸ்டோரிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். அருகே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்கள். அதற்கு அருகே இருக்கக்கூடிய லைக் பட்டனை அதையும் தட்டி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து கீழே கொடுத்திருக்கக்கூடிய அந்த பார்கோடை ஸ்கேன் செய்து யூபிஐ ஐடி வழியாக எங்களுக்கு நீங்கள் உதவலாம். இதன் வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்தை கொஞ்சமாவது நம்மளால் காப்பாற்ற முடியும். கார்ப்பரேட் தேவையில்லை, எந்த பொலிட்டிக்கல் கட்சியும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு அந்த ஆதரவும் தேவையில்லை. எங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆதரவு மக்களாகிய உங்கள் வழியாக மட்டும்தான் வர வேண்டுமே ஒழிய வேறு எந்த ஆதாரமும் எந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவையில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் இருக்கக்கூடிய 3 பிரம்மாஸ்திரத்தை பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த தைரியத்தை வைத்து இந்த 400 சீட்கள், எந்த தைரியத்தை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா அதை ஆம்பிளிஃபை செய்து வருகிறார்கள், எந்த அளவில் ஒட்டுமொத்த நாட்டில் ஒரு ப்ரொபகண்டாவை வளர்த்து வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். இந்த முறை 400 கிராஸ் செய்து விடுவோம். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த இஷ்யூவை வைத்து நீங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறீர்கள்? இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் பிரச்சாரம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ராமர் கோவில் இந்த நாட்டு பிரச்சனை கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேலை வாய்ப்பு, விலைவாசி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்பிஜி பெட்ரோல் டீசலின் விலை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், இந்த நாட்டின் மீது நீங்கள் வாங்கிய கடன், இது போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் என்னைக்காவது ஒரு டிபேட்டை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை இந்த நாட்டு அரசாங்கம் அதற்கான பதிலை கொடுக்க முன் வந்திருக்கிறதா? லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை நீங்கள் எந்த அளவில் ட்ரோல் செய்திருக்கிறீர்களோ அதே இடத்தில் நாங்கள் 205 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டின் மீது கடனை வாங்கிவிட்டோம் என்கிற அந்த உண்மையை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? That the fastest growing economy is not a badge of honor. China's GDP is 5.5 times more than our GDP. If they grow at say 3%, in order to match their annual growth, we have to grow at 15%. 3% on a base which is 5 times larger is not equal to 6% on a narrow base. So don't talk about GDP growth. Talk about the per capita income growth. If the GDP is growing at such a high rate, why is the per capita income growing at half that rate? One of those two numbers is suspect, isn't it? If the GDP is growing at 7%, why is per capita income growing only at 2 or 3%? Please ask the Honorable Finance Minister that question. If the total GDP is growing at 7%, why is per capita income not growing at the same rate? இந்தியா 3 ட்ரில்லியன் எக்கானமியாக உயர்ந்து விட்டதாம். இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய 3வது பணக்கார நாடாக வளர்ந்து விட்டதாம். ஆனால் இந்த 3வது இடத்தை பிடிப்பதற்காக நீங்க வாங்கிய கடனை பற்றி நீங்க பேசினீர்களா? 300 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுடைய ஜிடிபி எக்கனாமி, அதிலிருந்து 205 லட்சம் கோடி ரூபாய் நாம் கடனாளியாக இருக்கிறோம். அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய் கூட இந்த நாட்டு ஜிடிபி கிடையாது. அவ்வளோ கடன் வாங்கி வைத்திருக்கிறோம். இதை பற்றி நாம் பேச போவதல்ல. ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய அந்த 3 பிரம்மாஸ்திரங்கள். முதல் பிரம்மாஸ்திரம் இவிஎம். இந்த மிஷின் இருந்தாலே போதும், நாங்கள் 400 என்ன அடுத்த முறை 500 கிராஸ் செய்து விடுவோம். 2வது பிரம்மாஸ்திரம் மதம், மதவெறி, ஹிந்து ராஷ்டிரா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியை சிதைக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம், ஒரு அரசியல் கட்சி பார்த்து வருகிறது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அல்ல சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அனைவருமே வேடிக்கையை மட்டுமே பார்த்து வருகிறார்கள். ஹிந்து ராஷ்டிரம் இது ஒரு ஐடியாலஜி. 3வது பிரம்மாஸ்திரம் இடி, சிபிஐ, ஐடி. இந்த 3 பிரம்மாஸ்திரங்களை வைத்து எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நசிக்க பார்க்கிறது ஒரு அரசியல் கட்சி என்று பாருங்கள், ஒரு அரசியல் ஐடியாலஜி என்று நீங்கள் பாருங்கள். அத்வானி அவர்களுக்கு பாரத் ரத்னா,
564 நபர்களை கொன்ற நபருக்கு பாரத் ரத்னா. இந்த நாட்டை உடைக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியை பரப்பக்கூடிய நபருக்கு பாரத் ரத்னா. ஆனால் இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் இருக்கக்கூடிய இந்த 3 பிரம்மாஸ்திரத்தை பற்றி நீங்க ஒவ்வொன்றாக பாருங்கள். முதல் பிரம்மாஸ்திரம் EVM. போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் 28 எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் நேரத்தை கேட்டார்கள். மதர் ஆஃப் டெமோக்ரஸி, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுவென்றால் அது இந்தியாவென்று நீங்க கூறுகிறீர்களே, அதே மதர் ஆஃப் டெமோக்ரஸியில் எப்படி மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்களா? இன்னைக்கு வரை 28 எதிர்க்கட்சிகளுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்கவில்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ எப்படி அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது நீங்க நம்பிக்கை வைக்கலாம் என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவிற்குள் நீங்க ஆழமாக பார்க்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனர்களை நியமிப்பதற்காக ஒரு சஜஷனை கொடுத்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர், ஆளும் கட்சி தலைவர், அதாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், லீடர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி, ரூலிங் கவர்மெண்ட், இந்த 2 பேரையும் தாண்டி 3வது நபராக, ஒரு காமன் நபராக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்க வேண்டும். இந்த 3 நபர்களும் ஒன்றாக முடிவெடுத்தால் மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுத்து வைத்தார்கள். உடனடியாக பிரைம் மினிஸ்டர் மோடி பார்லிமெண்ட்டிற்குள் வந்து கையில் இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியை கையில் எடுத்து, இது எல்லாம் எங்களுக்கு சரியா வராது, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தேர்வு செய்த ஒரு மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாலாம் வரக்கூடாது, ஒரு லாவை, சட்டத்தை பாஸ் செய்து விட்டார். அப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நீங்க நம்புவீர்கள்? எப்படி இந்த ப்ராசஸை நம்புவீர்கள்? இது மட்டுமல்ல, இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்னொரு இடத்திலும் ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளியில் வந்தது. முன்னாள் பியூரோக்ரேட் எடுத்து வைத்த அந்த குற்றச்சாட்டு, BEL எந்த கம்பெனி இந்த EVM மிஷின்ஸ்களை மேனுஃபேக்சர் செய்து வருகிறதோ அதே BEL கம்பெனியில் 4 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்கள், 4 பேருமே பிஜேபியை சார்ந்த நபர்கள். அவர்களை பதவி நீக்கமும் செய்யவில்லை, அவர்கள் மீது எந்த விதமான விசாரணையும் நடத்தவில்லை. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது நீங்க நம்பிக்கை எடுத்து வைக்க வேண்டும். நாடு முழுவதும் EVM-ஐ நீங்க நம்புங்கள் 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 என்று எடுத்து வைக்கக்கூடிய இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 28 எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறார்கள், சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர்ஸ்கள் கேள்வி கேட்கிறார்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நான் உங்களுடைய தேர்வில் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நாங்க எதுவுமே பேச மாட்டோம், நாங்க உங்களுக்கு பதில் கொடுக்க கடமைப்படவில்லை, நீங்க நம்ப வேண்டும் என்கிற விஷயத்தை நீங்க பிரச்சாரம் செய்து வருகிறீர்கள். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது மட்டுமல்ல, இந்த 5 நாடுகள், வெறும் 5 நாடுகள் தான் EVM-ஐ வைத்து தேர்தலை நடத்தி வருகிறார்கள். அதில் ஒரு நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் எந்த சாஃப்ட்வேரை அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அந்த சாஃப்ட்வேர் பப்ளிக் டொமைனில் இருக்கிறது. ஏன் அப்போ இந்தியா அதே சாஃப்ட்வேரை பப்ளிக் டொமைனில் எடுத்து வைக்க மறுத்து வருகிறது? எதற்காக அந்த ஒளிவு மறைவு? அப்போ இண்டிபெண்டன்ட் டிரான்ஸ்பரண்டான முறையில் தேர்தல் நடக்கிறதா என்று நீங்க கேட்டீர்கள்னா, என்னுடைய ஓட்டு நான் நினைத்த அதே அரசியல் கட்சிக்கு தான் போயிருக்கிறது என்று நான் நினைத்தேன் என்றால் அதற்கான ஆதாரம் என்னவென்று நான் கேட்கும்போது எந்த விதமான ஆதாரமும் கிடையவில்லை. எந்த பட்டனை நான் அமுக்கியிருக்கிறேனோ அந்த பட்டன் வழியாக என்னுடைய வேட்பாளருக்கு தான் நான் ஓட்டை போட்டிருக்கிறேன் என்கிற எந்த அடையாளமும் நீங்க கொடுக்கவில்லை. அப்போ எதை தான் இந்த 28 கட்சிகள் எடுத்து வைத்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பேலட் பேப்பரில் நீங்க ஓட்டை நடத்துங்கள், எலெக்ஷனை நடத்துங்கள், வாக்குச்சீட்டு முறையில். அல்ல என்றால் நீங்க EVM தான் சரி என்று நீங்க எந்த EVM-ஐ நீங்க நம்பி சொல்றீர்களோ அதே EVM-ஐ நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அருகே நீங்க வைத்திருக்கிறீர்கள் இல்லையா ஒரு VVPAT என்கிற பொட்டி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த சிட்டையை எங்கள் கையில் கொடுங்கள், நாங்க அதை பாக்ஸில் போடுகிறோம். அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்க எண்ணி பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி கையில் இருக்கக்கூடிய 2வது பிரம்மாஸ்திரம் இது என்னவென்று அதையும் நீங்க பாருங்கள். தர்மம், மதம், மதத்தை வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடியாலஜியையே மாற்றக்கூடிய இந்த வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. மேடைகளில் ஏறி பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும் அல்ல எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும், மதத்தை முன்னிறுத்தி ஓட்டை கேட்கும் போது ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது? கர்நாடகா தேர்தல் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பஜ்ரங் பலி के नाम पर आप वोट दें.
कपड़ों से हम पहचान लेते हैं कौन हिंदू है कौन मुसलमान है. ஹனுமாரின் பெயரை வைத்து நீங்கள் ஓட்டு போடுங்கள், ராமரின் பெயரை வைத்து நீங்கள் ஓட்டு போடுங்கள், இராணுவத்தை வைத்து நீங்கள் ஓட்டு போடுங்கள். இந்த போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கும்போது ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது என்கிற அடுத்த கேள்வியை கேட்கும்போது எந்த விதமான பதிலும் அல்ல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதற்கான எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பதில்லை. இதே எதிர்க்கட்சிகள் அவர்கள் ஒரு துளி இது போன்ற பிரச்சாரத்தில் இறங்கினாலே போதும் அவர்கள் மீது 1008 எஃப்ஐஆர்களை ஆளும் கட்சி போட்டு வருகிறது. மூன்றாவது பிரம்மாஸ்திரம் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகள். அதாவது நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா உங்கள் மீது இடி ரெய்டு, உங்கள் மீது சிபிஐ ரெய்டு. 95% இடி ரெய்டுகள் எதிர்க்கட்சிகள் மீது போடப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஒரு தலைவர் இருக்கிறார், 70,000 கோடி ரூபாயை திருடிவிட்டார் என்று பிரைம் மினிஸ்டர் மோடியே பல்வேறு மேடைகளில் பேசினார். मोदी की गारंटी है, मोदी की गारंटी में कोई इस देश में कोई चोरी नहीं कर सकता, எந்த விதமான திருட்டையும் நீங்க செய்ய முடியாது, மோடிஜியோட கேரண்டி என்று கூறினார். அதே நபர் மூன்றாவது நாள் பிஜேபியில் இணைகிறார், பிஜேபியின் டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றார். இது மோடிஜியோட கேரண்டி. இப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான இடி, சிபிஐ அல்ல ஐடி போன்ற இண்டிபெண்டன்ட் பாடிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான எலெக்ஷன் ப்ராசஸை நாம் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.